கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 10,000 பேர்களில் சிறந்தவர். அவ்வளவு அழகுள்ள தேவன். அவர் வெண்மையும் சிவப்புமானவர் என்று இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்திலே அவரை வர்ணிக்கிறார். நம்முடைய தேவன், அழகில் சிறந்த அந்த தேவன் நமக்காக அந்த கேடு அடைந்தார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகுமில்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. எதினால் என்றால், அவர் நம்மை நேசித்ததினால், அவர் நம்மை அவரோடு கூட வைத்திருக்க வேண்டும் என்று விரும்பினதினால், அவர் நம்மை பாவ சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுக்க நினைத்ததினால், அவர் நம்மை நித்தியமான சந்தோஷத்திற்குள்ளே பிரவேசிக்க பண்ண வேண்டும் என்ற அவருடைய திட்டத்தினால், இப்படியாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மேல் அவ்வளவு அன்பை வைத்திருக்கிறார். அவர் 10,000 பேர்களில் சிறந்தவர். எல்லா 10,000 பேரை விடவும் சிறந்த அந்த தேவன் விரும்பத்தக்க ரூபம் இல்லாதவராக மாறினார். சௌந்தரியம் இல்லாதவராக, அழகற்றவராக மாறினார். ஹல்லேலூயா. இவ்வளவு அன்புள்ள தேவன் நம்முடைய காரியங்களை, மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் நமக்கு செய்து தரமாட்டாரா? இந்த தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்மை நேசிக்கிறதற்கு அவருக்கு எந்த தேவையும் கிடையாது. ஆனால் தேவன் நம்மேல் வைத்த அவருடைய அளவற்ற அன்பினாலே அவருடைய சொந்த முகத்தையே விரும்பப்படத்தகாததாக மாற்றி, அந்த அளவு தியாகம் பண்ணி நம்மை தமக்கு சொந்தமாக்கி கொண்டார். இந்த தேவன் நம்முடைய எல்லா காரியங்களையும் அவரே பார்த்து கொள்ளுவார். இன்றைக்கு ஒருவேளை உங்கள் சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த தேவன் உங்களோட கூட இருக்கிறார். இந்த தேவன் உங்களுக்காக தான் அவருடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார், அவருடைய அழகை கொடுத்திருக்கிறார். ஆகவே மற்றெல்லா காரியங்களையும் அவரே உங்களுக்கு செய்து தருவார். அவரே உங்கள் முன்னாக போவார். அவரே உங்களுக்கு கோணலானவைகளை செவ்வையாக்குவார். நிச்சயமாகவே கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் 10,000 பேர்களில் சிறந்த நீர், வெண்மையும் சிவப்புமான நீர், அழகற்ற ரூபமாக, விரும்பத்தகாத ரூபமாக மாறி எங்களை உமக்கென்று சொந்தமாக்கினீங்கப்பா. இந்த அன்பை நாங்கள் என்றைக்கும் நினைத்து, இந்த தேவனிடத்திலிருந்து எங்களுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்று சுதந்திரித்து உமக்கன்று மகிமையான சாட்சிகளாக இருக்க உதவி செய்யுங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.